வெல்கம் டு சாய் ஈஸ்வரி டைரிஸ். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லி கார்லிக் முட்டை பொடி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தோலோட பூண்டை தட்டி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு கருகக்கூடாது. அதுக்கு தான் ஃப்ளேமில் சிம்மில் வைக்க சொல்ல. அது வதக்கிட்ட அப்புறமா ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு பச்சை கருவேப்பிலை மேலே போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது முட்டை வேகணும் அப்படின்ட்டு, ஏன்னா நீச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். கருவேப்பிலை போட்டுட்டு சப்பாத்தியோடையோ நம்ம ரைஸையுமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டோடையும் மிளகாத்தூளோடையும் ஸ்மெல் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.